குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான குடும்பங்களில் மேக்சிமம் சண்டை வர்றதுக்கு என்ன மெயினான காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர்கள் ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய விஷயத்தை அடுத்த நாளுக்கு அப்படியே கேரி பண்ணிட்டு போகிறாங்கன்னா என்ன, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிம்மதியாக இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் ஒரு மாபெரும் உபதேசம், மாபெரும் தத்துவம், ஒரு மாபெரும் புரிதல், ஒரு மாபெரும் விளக்கம் என்னென்னா, சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், மறந்து விடு, மன்னித்து விடு. உங்களால் மறக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மன்னிக்கிற தன்மைக்காக முதல்ல வாங்க. நீங்கள் மன்னிக்கிற தன்மையிலே இல்லை அப்படின்னா அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் பொதுவாக குடும்பத்தில் எப்படி அப்படின்னா, உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒன்றா நீங்கள் உங்கள் கணவனோடையோ அல்லது மனைவியோடையோ நீங்கள் ஒன்றாக சேரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்படி போகும் அப்படின்னா, ரெஸ்பெக்ட் எல்லாம் மறந்து உரிமை எடுக்க ஆரம்பிப்பீங்க அவங்க மேலே. ஏன்னா அவங்க குடும்பம் உங்கள் கையில் கிடச்ச மாதிரி தானே. இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு வாடா நில்றா, நான் சொல்கிறத கேள்றானே எவனா கேட்பானா, போடா லூசுன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுவே உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ அப்படின்னா, உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, சும்மாவது கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன் இருக்குது? அந்த குடுமி இப்போ உங்கள் கையில் கிடச்சிருச்சு. ஆனால் ஹேவிங் பவர் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா என்ன? உங்கள்கிட்ட ஒரு அதிகாரமும் ஒரு வலிமையும் இருக்குது அப்படின்னா அது பொறுப்புணர்வு. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஆடணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் தலையில் நீங்களே ஒரு லோடு மண்ணை வாரி கொட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். மைண்டில் வச்சுங்க அதை நல்லா. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தவறுகள் செய்வது இயல்பு தான். நீங்கள் என்ன பெரிய நல்லவர்கள் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யார் தப்பு பண்ணல? அவ்வளோ நல்லவரா நீங்கள்? ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் அவ்வளோ கெட்ட குணங்கள் இருக்குது. அதெல்லாம் களைவதற்காக தான் இந்த மனித பிறவி என்பதை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆணவம், கண்மம், மாயைன்றாங்க. இதை பிரித்தோம்னா 10 விதமான துர்குணங்கள் சொல்லியிருக்கோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயன்ற 10 விதமான துர்குணங்கள் இருக்கிறதுனால தான் மனுஷனாகவே பிறந்திருக்கீங்க. அந்த துர்குணங்கள் இல்லைன்னா எப்போயோ நீங்கள் மகானாக மாறியிருப்பீங்க, எப்போயோ சித்தனா முத்தனா உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அது முடியலன்றதுனால தான் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உலகம் ஃபுல்லாக, அந்த பூமி ஃபுல்லாக இருக்கிறவங்களே நான் மீன் பண்ணுறேன், எல்லாரையும் தான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தங்க நீ தப்பு பண்ணுறாங்க. தப்பு பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, அதை எப்படி மாற்றிட்டீங்கன்னு ஒரு டைமாவது அவங்ககிட்ட அட்மிட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அப்போ எப்படி அவங்ககிட்ட இருக்கிறது அதே மனசு தான், உங்ககிட்ட இருக்கிறது அதே மனசு தான். அவங்க பெண்ணாக இருக்கிறதுனால மனம் வேறு மாதிரி செயல்படும், நீங்கள் ஆணாக இருக்கிறதுனால மனம் வேறு மாதிரி செயல்படும்லாம் நினைக்காது. மனம் என்பது ஒரே மாதிரி தான் செயல்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் வேணால் மாறலாமே தவிர, உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரேஜ், கர்ம பதிவுகள் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர, மனம் செயல்படுவது ஒரே மாதிரி தான். எப்படி? அந்த அகங்காரத்தின் பிடியில் செயல்படும். மனம் இருக்குனாவே அகங்காரம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஈகோனால தான் அந்த நான் தன்மைன்ற மொத்தமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்னதான் தப்பு பண்ணுறவங்களா இருந்தாலும், நீ தப்பு பண்ணுற மாற்றிக்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வெறுப்பாயிருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே, அவங்க மேலே தப்பே இருந்தாலும். அப்போ அணுகும் முறை மிக சரியான முறை என்னென்னா, நீ இந்த தப்பு பண்ண மாற்றிக்க, நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், நானும் இதை நான் மாற்றிருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸையும் நீங்கள் பேசணும். அப்படி நீங்கள் பேசலை அப்படின்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மனம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ என்ன, நீ தப்பே பண்ணாத ஒரு ஆளா, நீ என்ன அவ்வளோ பரிசுத்தமான ஒரு ஆளா அப்படின்னு அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் போது, ஆமாம் நான் யோகவான், நான் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கேன், நான் ஒரு மிகப்பெரிய மகான்ற மாதிரியே நீங்கள் நடிச்சுட்டு, ஆனால் அந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த பொய்யான டேட்டா அவங்க மைண்டுக்குள்ளே போகும்போது வெறுப்பாக க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும்? கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க. நீங்கள் திட்டுற வரைக்கும் ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் போயிடுச்சுன்னா கண்டபடி குடும்பத்தில் சட்டி முட்டி பறக்கும், அண்டா குண்டா பறக்கும், அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, அடிதடி வெட்டுக்கூத்த அளவு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிளேமிங்கே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அட்மிட் பண்ணவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. 2வது மெயினான விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய தவறுகள் புருஷனும் பொண்டாட்டியும் பண்ணுற சகஜதான்றதை முதல்ல உணர்ந்து அவங்க செஞ்ச தப்பை அன்னன்னைக்கே மன்னிச்சிருங்க. நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா அன்னைக்கு நடந்த மொத்த விஷயத்தையும் அன்னைக்கே மறக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மறக்க முடியலையா, அட்லீஸ்ட் மன்னிக்கிறக்கா ட்ரை பண்ணுங்கள். இந்த தன்மையில் நீங்கள் இருக்கும்போது உங்களது இதயம் என்பது பரிசுத்தம் அடையும், பலவீனம் ஆகாது. உங்களை நீங்களே தான் ரெடி பண்ணிக்கணும், அடுத்தவங்க ரெடி பண்ணவே முடியாது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்ங்கிறார் திருவள்ளுவர், தெய்வ புலவர். அப்போ என்ன சொல்கிறது? இந்த சினம் என்பதில் ஆரம்பித்ததில் இருந்து எப்படி தன்னை மாற்றிக்கணுன்றது எல்லாமே வெளியில் இல்லை, எல்லாமே உள்ளதான் இருக்குன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே விஷயம், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஓவராக மன்னிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை முட்டா பையன் வேறு நினைப்பாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க. அப்போ நீங்கள் மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மன்னித்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்தை வெளிப்படுத்தும் வகையில், சரி அதை விடுங்க பார்த்துக்கலாங்க, இது நடக்கிறது சகஜம்தாங்க, மனித வாழ்க்கையில் இருக்கிற சகஜம்தாங்க, அடுத்த விஷயம் நம்ம என்னன்றதை பார்ப்போங்கன்றதை அந்த பெரும்போக்கான தன்மையில் நீங்கள் செல்ல வேண்டும். அந்த பெரும்போக்கான தன்மையில் செல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட நெகட்டிவான பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய அந்த ஹம்பிள்னஸ், அந்த டெம்பரன்ஸ், அந்த தன்னடக்கம், அந்த பக்குவ நிலைக்கு ரசிகர்களாக மாறிவிடுவார்கள். ரசிகர்களாக மாறிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேசுகிறத கேட்க ஆரம்பிப்பாங்க. எப்போ நீங்கள் பேசுகிறத கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களோட காதே ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் உபதேசம் பண்ணாலும் அவங்க மண்டையில் ஏறாது. ஏன்னா உங்கள் மேலேயே நிறைய தப்பு இருக்குது, அதை விட்டு நீ என்ன எனக்கு வந்து உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய தத்துவ விளக்கம் கொடுத்தாலும், மிகப்பெரிய சஞ்சீவினி ரகசியத்தை நீங்கள் சொன்னாலும், நீ எவ்வளோ பெரிய பிரம்ம ரகசியத்தை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நானும் தப்பு பண்ணுறேன், அதை நான் மாற்றிட்டேன்றதை அப்பப்போ அட்மிட் பண்ணுங்கள் அடுத்தவங்களை திருத்துறதுக்கு முன்னாடி. இது மெயின். ரெண்டாவது, அடிக்கடி மன்னித்து விடுங்கள். இந்த மன்னிக்கும் குணம் என்பது உங்களை மிக உயர்ந்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். மன்னிக்கும் போது அதை அடிக்கடி அவங்களுக்கு கன்வே பண்ணிடுங்க. மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க, ஏன்னா மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. நான் மன்னிக்கிறேன்றது என் அளவில் பொறுத்த வரைக்கும் தான். ஆனால் அடுத்தவங்ககிட்ட அதை எப்படி கன்வே பண்ணணும் அப்படின்னா, பரவாயில்ல விடுங்க, இது நடக்கிறது சகஜம்தான் அப்படின்ற அந்த பெரும்போக்கான தன்மை, அதை அனுசரித்து செல்லக்கூடிய தன்மை, அந்த அக்செப்டன்ஸ்ன்ற தன்மையில் நீங்கள் இருக்கீங்கன்றதை ஷோ பண்ணுங்க. அவங்களுக்கு சில விஷயத்தை நீங்கள் காமிச்சு தான் ஆகணும். நீங்கள் காட்டலைன்னா நீங்கள் முட்டாளாக கருதப்படுவீர்கள். அப்புறம் உங்களை எடுப்பார் கைப்பிள்ளையாக உங்களை வச்சு பொம்மை மாதிரி ப்ளே பண்ணணும்னு நினைப்பாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் குடும்பத்தில் கடந்து செல்வதற்குண்டான ஒரு மாபெரும் ரகசியம். பிரச்சனைகளை கடந்து செல்லணும்னா ஒரே விஷயம், அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கு மன்னிச்சு அடுத்தடுத்த நாள் புதுசாக ஆரம்பிங்க. டெய்லியும் உங்கள் பொண்டாட்டியும் உங்கள் புருஷனையும் புது பொண்டாட்டியாக புது புருஷனாகவே பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு பழகிடும். ஒவ்வொரு நாளும் அவங்கள நீங்கள் புதுசாக பார்க்கலன்னா, ஆல்ரெடி இது பார்த்த மெட்டீரியல் தானே, இது பழகின மெட்டீரியல் தானே, இது பேசின மெட்டீரியல் தானே, இது எப்போ பார்த்தாலும் 24 hours அவைலபிளாக வீட்டில் தானே இருக்குன்ற தன்மைக்கு போகும்போது அதை உதாசீனப்படுத்துவீர்கள். உதாசீனப்படுத்தும் போது என்ன ஆகும், அந்த மைண்டு வருத்தப்பட ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அமைதி என்பதே நிலவாது. எப்பயுமே இதுவும் பாருங்கள், வள்ளலார் சொன்னதில் தான் நிற்கிது. கருணையோடு நீங்கள் இருக்கும்போது ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, கருணையோடு இருக்கும்போது வேணுங்கிறத கொடுப்பீங்க, கருணையோடு இருக்கும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, கருணையோடு இருக்கும்போது எல்லாமே வந்துடும். எல்லாத்துக்கும் பேஸ் கருணை தான், மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.